ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் வாழற ஒரு ஹீரோயின் அவளோட லைஃபையே மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு என்னெல்லாம் சிக்கல் வருது, அந்த மாற்றி அமைச்சுக்கிட்ட லைஃப்பில் சந்தோஷமாக அவளால் இருக்க முடியுதா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறேன், நான் எப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இப்போவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்க அந்த ஹைப் பட்டனையும் ஒரு தட்டுனீங்கன்னா உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோடய வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின், அதாவது இவளோட பேர் சொன்னாலே இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவளுக்கு வெட்டிங் நடக்குது. அதுவும் அவள் சின்ன வயசுலேருந்து ஒருத்தனை லவ் பண்ணி இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிறா. அந்த கல்யாணத்துக்கு இவளுக்கு நேரில் வந்து ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்காம அவர் வந்து அவரோட கிஃப்டை வந்து கொரியர் பண்ணியிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை, வயலின் தான். அதில் ஒரு லெட்டரும் எழுதி வச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் படித்த காலேஜில் அவர் சீனியர். ஹீரோயினுக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம கதையின் நாயகன், நம்ம ஹீரோ. இவரோட பேர் தான் ஃபூ. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஹீரோக்கு ஹீரோயினை தெரியும். ஆனால் ரொம்ப வருஷமாக தெரியும் அப்படின்றத சொல்லிக்காமல் ஜஸ்ட் ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு மாதிரி நடந்துட்டு வரான். சார், நீங்கள் இந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றப்போ நீங்கள் ஏன் போய் அவங்கக்கிட்ட அதை சொல்லக்கூடாது அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை அவளோட சந்தோஷமே வந்து அதுதான். அப்படின்னா என்னோட சந்தோஷம் பெரிய விஷயம் கிடையாது, அவள் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்றான். இவனோட பேரு தான் ஹான். இவன் தான் வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னம்மா இங்கேயே நின்றுட்டு இருக்க, சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினுக்கா பயங்கர சந்தோஷம். அவளை வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ண ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இவனுமே வந்துட்டு ஹீரோயின் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். ரொம்ப வந்துட்டு பயங்கரமான ஒரு லவ்வோட தான் இருக்கான். நான் உன்னை பார்த்துப்பேன், நீ கவலையே படாத, நான் உயிர் வாழறதே உனக்காக தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக வந்து அவனோட லவ்வை கல்யாணத்தப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். இந்த மாதிரி எல்லாம் கேட்குற எந்த ஒரு பொண்ணுக்கும் எப்படி இருக்கும், அடடா நம்ம தாண்டா இன்னைக்கு இந்த உலகத்தோட குயின் அப்படின்னு தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கும் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் கூட அது நிலைக்கவே இல்லைங்க. கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கான். அதுவும் இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கசின் தான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இவ வந்து அவளோட சின்ன வயசுலேயே குடும்பமே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதை கண் எதிர்க்க பார்த்ததோட அவளுக்கு வந்துட்டு மோசமான மென்டல் ப்ராப்ளமில் ஆயிட்டான். அதனால இவ வந்து பயங்கரமாக எப்பயுமே வந்து பயப்படுவா. அது மட்டும் இல்லாமல் பேசும்போது திக்க ஆரம்பிச்சிடுவா. அதனால இவங்க எல்லாருக்கும் இவ மேலே ஒரு இலக்காரம். இவ என்ன நம்மளை விட்டுட்டு போகிறாளா, இவளுக்கு நம்மளே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரு. அதே மாதிரி தான் புருஷங்காரன் ரியாக்ட் பண்ணுறான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது ஒரு சின்ன பெட் வச்சு பண்ணது தான், இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் பேசாத, ஆனால் உனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணு, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவளை கரெக்ட் பண்ணிவிடுவேன், அவளை கல்யாணமும் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பெட்டு வச்சுருக்கேன். அதுக்கு நீ ஒரு சைன் பண்ணினா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அவள் கல்யாணத்துக்குலாம் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கும் போது கரெக்டாக நான் வந்துட்டு அவகிட்ட டாட்டா பை பை சொல்லிவிட்டு மறுபடியும் நான் வந்து உங்க கூட சேர்ந்துருவேன், உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை நம்புவேன், நான் சொல்கிறத தான் கேட்பேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பண்ணு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. இந்த வாட்டி இவ கொஞ்சம் கூட எதுக்குமே யோசிக்கவே இல்லை, அப்படியே வாங்குறா, சைனும் பண்ணுறா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியப்படுறானுங்க. எப்படிரா உன் பொண்டாட்டி உன் மேலே உயிராக இருப்பா, எந்த நேரம் உன் கூட சுற்றிக்கிட்டு இருப்பா, நீ கேட்டதும் எப்படி உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அவனுக்கு ரொம்ப திமிரு. ஆமாம், நான் என்ன சொன்னாலும் செய்வாடா, அவள் என்னை விட்டுட்டு எங்கே போக போகிறா அப்படின்னு சொல்கிறான். இது பாரு செல்லம், கவலையே படாத, அவள் கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன உடனே அவளை விட்டுட்டு வந்துட்டு நான் உடனே உன்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சைலண்ட்டாக போயிடுறா அங்கேருந்து. அதுக்கப்புறம் தான் இவன் புருஷங்காரனுக்கு கொஞ்சமாக உறுத்துது, ஒரு வேளை இவ திரும்பி நம்மக்கிட்ட வராமல் போயிடுவாளா, ஆமாம் அதெல்லாம் அவள் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு அசால்ட்டு தைரியம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்குறானுங்க, டே எப்படா அவள் சைன் போட்டா அப்படின்னு கேட்கும் போது, ஏய் அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவளுக்கு ஒழுங்காக பேசக்கூட வராது, அவள் பேச ஆரம்பித்தானா ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ளே 10 நிமிஷத்துக்கு திக்க ஆரம்பிச்சிடும், இவெல்லாம் எங்கே போய் தனியாக
என்னடா சாதிப்பா? சின்ன வயசுலேருந்தே நான் மட்டும்தான் அவளோட உலகமே. அவள் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா, அவளால் எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு திமிரு பேச்சு பேசுகிறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் வேற கேட்டுட்டு அப்பதான் அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிக்கிறா. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அம்மா, அப்பா, அவளுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. ஆனால் இவளை மட்டும் காப்பாற்றி விட்டுட்டு 3 பேருமே இறந்து போயிருக்காங்க. அதை கண் எதிர்க்க அவள் பார்த்துருக்கா. புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வேற யாரும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவங்க அப்பாவோட பார்ட்னரோட பையன் தான் அவன். அதனால அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீ கவலையே படாத, நான் உன் கூடியே இருப்பேன் எந்த நேரமும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஆறுதலாக சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே தான் வளர்ந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் ஃபோன் பண்ணுறான். ஹீரோ ஃபோன் பண்ணிட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது வார்த்தையை ஹீரோயின் சொல்கிறது, நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த வளவலா கொலகொலாலாம் எனக்கு பேச தெரியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு, நான் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் கொஞ்சமும் யோசிக்கல, ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோக்கா பயங்கர ஒரு சந்தோஷம். ஆனால் இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன், நான் உடனே கிளம்ப போகிறேன், என்னோட திங்ஸ் எல்லாம் ஏற கட்டி அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. அதாவது வந்து எல்லாமே நீ தான் அப்படின்னு இருந்த புருஷங்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவளை விட்டு விலகி போனான், அவளை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணான். இப்போ டிவோர்ஸ் கேட்குற அளவுக்கு ஆயிட்டான் இல்லையா, அப்போனா அவனோட மனசில் இவ மேலே கொஞ்சமும் காதல்ன்றது இல்லை. அது மட்டும் ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிடுச்சு. இப்போதான் இப்பயே வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இல்லையா, அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவன் போட்ட ரிங்கை கழட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து கிஃப்டாக கொடுத்தா வயலினை மட்டும் எடுத்துக்கிறா. அங்கே இருந்து கிளம்பிடுறா. வேலைக்கார பொம்பளையும் வந்துட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதுக்கு மேலே என்னோட தேவை இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட கசின் இருக்கா இல்லையா, அவள் அங்கே வந்து நிற்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து உன்னை இந்த மாதிரி அடித்து துரத்துவேன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் நான் எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னு அவள் சந்தோஷப்படுறா. எனிவே நான் தான் இங்கே இருக்க போகிறேன், எதுக்காகவும் ஃபேமிலி ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோ சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா அண்ணா கூட எடுத்திருப்பா, அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறா. அதுக்கு உடனே ஹீரோயின் தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது வேணும்னே ஹீரோயின் எடுத்துருக்கையே போட்டு அதை உடைக்கிறா. எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்துட்டு பொறுத்துட்டு போக முடியாது இல்லையா, அதனால ஹீரோயின் பலான்னு ஒன்று கண்ணத்துலேயே வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஹீரோயினால் அவகிட்ட எதிர்த்து சண்டை போடவும் முடியாது, பேச்சு வராது, திக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமுக்கு புருஷன்காரன் வந்துடுறான். உனக்கு என்னதான் வந்து அவள் மேலே கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி கை நீட்டி அடிக்கக்கூடாது, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான். அவள் அப்படியே பாவம் போல் ஆக்டிங்லாம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து என் கூடயே வளர்ந்தவன், என் பக்கத்துலேயே இருந்தவன், இப்போ வந்து இந்த அளவுக்கு கேவலமாக என்னை ட்ரீட் பண்ணுறானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. நான் உன்கிட்ட எவ்வளோ தன்மையாக எல்லாத்தையும் பேசி புரிய வச்சேன், நீ எப்படி வந்து அவளை அடிக்கலாம், இவ்வளோ மோசமாக நடந்துக்கலாம், கண்டிப்பாக நான் திரும்பவும் உன்கிட்ட வரவே மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவள் கசின் எதிர்க்க இவன் சீன் போட்டுட்ருக்கான். ஹீரோயின் கடுப்பாயி அடிக்க போகிறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்டு தான், உன் மேலேயே எனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த வீட்லேயும் எந்த உரிமையும் இல்லை, நான் கிளம்புறேன், திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ கூட இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, அவள் சும்மா தான் வந்து வெறுப்பேற்றத்துக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா போல், நம்ம போய் அவள் பின்னாடியே போய் அவகிட்ட கெஞ்சணும்னு நினைக்கிறா போல், அதுக்கப்புறம் தானாக வந்துடுவா அவளே அப்படின்னு தான் இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஹீரோயின் அப்படியே விரக்தியாகி கொட்டுற பணியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் பந்தம் அவ்வளோதான், ஒரே ஒருத்தி வந்தா வாழ்க்கையில், அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறா. கொற்ற பணியில் இந்த நேரத்துக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்லேயே உட்காந்துடுறா. அதாவது ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா, மறுநாள் தான் கிளம்பலாம் அப்படின்னு நைட்டெல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்திருப்பா. இவங்க வந்து பண்ண பிரச்சனையில் உடனே வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டா. ஆனால் நீ எங்கே போனாலும் ஹார்ட் டாக் மாதிரி உன் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான் கொடையோட. இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம இந்த நேரத்துக்கு கிளம்புறோன்றதுன்றது ஹீரோயினுக்கு புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. வா போகலாம் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினா பயங்கர குளிரில் வந்து நடுங்கிக்கிட்டு இருக்கா. எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, அந்த சைடாக நான் வந்ததுனால உன்னை பார்த்த நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, உன்னை தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன்னு சொல்கிறா. என்னது
நீ என்ன சொல்லியிருக்க இது வரைக்கும் என்கிட்ட பேசும்போது? நான் தான் ஒரே ஒரு ஃப்ரெண்டு, என்கிட்ட மட்டும்தானே பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ நீ என்னை ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா எனக்கு கால் பண்ணியிருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு பதிலே இல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கா. சூடாக உனக்கு சாப்பிட எதனா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போயிடுறான். அந்த டைமுக்கு புருஷன்காரன் கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறானா, ஏதோ ஃபோட்டோ உடஞ்சிடுச்சு, கோவத்தில் கிளம்பி போயிட்டேன், சரி போனால் போகுது, நான் மன்னிச்சிடுறேன், சீக்கிரமாக வந்து சேரு, ரொம்ப லேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வீட்டு உள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியல. அப்போ தான் ஹீரோயின் பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் வந்து இவளை பயங்கரமாக டீஸ் பண்ணுவாங்க. இவளால் வந்து பேச முடியாது இல்லையா, திக்கி திக்கி பேசுவா. அதனால் அவளை எப்போவுமே எல்லாரும் கேவலப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து புருஷங்காரன் எப்போவுமே ஹீரோயினை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் ஏன் இவன் இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியல. மறுநாள் காலையில் ரொம்ப கேஷுவலாக கேட்குறான், எங்கே அவ இன்னுமா வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் சார் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவ ஒரு நாள் நைட்டு பூரா இல்லை, ஒரு நாள் நைட்டு பூரா வெளியில் எங்கேயோ தங்கிட்டா, என்னை பார்க்கவே வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ தான் இவன் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு நாள் நைட்டு இவன் வெளியூருக்கு போயிருந்திருக்கான். அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வந்து இவனை பயங்கரமாக மிஸ் பண்ணி பயந்து அழுது இருந்திருக்கா. நைட்டு பூராவும் அவளுக்கு பயங்கரமாக திக்கி இருக்கு. அதனாலேயே வந்து அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, எப்பா நிலாமல் அவளால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது போலப்பா அப்படின்னு சொல்லும் போது, இவன் வந்து ஆமாம் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவள் என்னை விட்டு இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் இவனோட திமிரு. இவனுக்கு அந்த அளவுக்கு திமிரெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா, நம்ம இல்லாமல் இவளால் வாழ முடியாது, நம்ம இல்லாமல் இவளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே அகந்தையாயிட்டான். ஆனால் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நைட்டு பூராவும் வந்துட்டு கசின் வந்து இங்கேயே தான் இவன் கூட இருந்திருக்கா. அப்போவும் நைட்டு பூரா இவ கூட இருந்த பிறகும் ஹீரோயின் ஞாபகம் வருது, அவ கூட இருக்கும் போது இவன் ஞாபகம் வருது. இவனெல்லாம் என்ன சொல்கிறது? பட்ட பகலில் நடுவு வீட்டில் இவங்க அடிக்கிற கூத்தை பார்க்கறதுக்கு வேலைக்காரங்களுக்கே முடியல. ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே உள்நாட்டில் இருக்கவே மாட்டேன், பாரிஸில் தான் தங்கியிருப்பேன், நான் இங்கே எப்போனா தான் வந்து போவேன், இந்த வீடு கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருக்கும், அதனால் ஸோ எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, நீ உன்னோட டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ ரிலாக்ஸாக இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு வேறு எங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் இங்கே தங்கி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னா நானுமே வந்து இங்கேயே உங்க கூடயே தங்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ இவன் என்னடா இவ்வளோ நெருக்கத்தில் வந்து பேசுகிறான் அப்படின்னு தோணுது. இல்லை நீ எங்கே தங்கணுன்னாலும் தங்கிக்கோ, நமக்கு கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோவும் ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கான். அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்குமே சொத்து இருந்தது இல்லையா, அது எல்லாமே இவளுக்கு தான் இப்போ வந்திருக்கும். அதோட டாக்குமெண்ட்ஸு, இவளோட டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டான். அவ்வளோதான். அதோட 1 மாதம் கழித்து காட்டுறாங்க. 1 மாதம் கழித்து இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு டிவோர்ஸ் ஆக போது அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க தான் வந்திருக்காங்க. சரி ஓகே 2 வாரம் கழிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவகிட்ட அந்த கார்டை கொடுக்கணும். அது கீழே விழுந்துருச்சு. அது கூட அவன் கவனிக்கல, பெருசாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கரெக்டாக அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறான். ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தனியாக நின்றுக்கிட்டு இருக்கும் போது, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். இன்னைக்கு நைட்டே நம்ம 2 பேரும் பாரிஸ்க்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உடனே ஹீரோயினும் வேற எதையுமே எதிர்பார்க்கல, அவளுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. அவங்க என்ன ஆனா அப்படின்ற எந்த ஒரு கவலையும் இல்லை. இவன் பயங்கரமாக குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதான் இவனுங்க வந்து நம்ம ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்கிறானுங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து பாரிஸில் இருந்து இங்கே வந்திருக்கான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பாரிஸ்க்கே கிளம்பிட்டான். இவன் என்னடா சிங்கிள் பர்சனாக இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு ஆச்சரியமாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் ஒன்றும் கிடையாது, அவரை பற்றி இன்னொன்று சொல்லிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவரோட சின்ன வயசில் அவரை பார்க்கறதுக்காக தான் இங்கே மெயினாகவே வந்திருக்காராம். பிஸ்னஸ்லாம் சும்மா காரணம் தானா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. டே எனக்கு இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் டைம் எல்லாம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி இவரோட ஆள் கூட சுற்றுறதுக்காக கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாரும் இருக்க அதே கிளப்புக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோக்கு ஏதோ முக்கியமான கால் வந்துடுது, அதனால நீ போய் கொஞ்சம் ரூமில் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட கசின் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்போ தான் புருஷங்காரங்கிட்ட ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து கேட்டுடுறா. ஏண்டா இவ்வளோ நாளுமே வந்து அவளை எதுக்காக நீங்கள் உங்கள் வீட்லேயே வச்சுக்கிட்டீங்க, பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட குடும்பமே வந்து இறந்து போயிடுச்சு. அவளை எங்கேயும் அனுப்புறதுக்காக வழியும் இல்லை, எதுவும் பண்ணவும் முடியாது. அவள் ஒரே ஒருத்தியாக வந்து எக்கச்சக்கமான சொத்துக்கு அதிபதியாக இருந்தா. அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆனால் அவளால் பேசக்கூட முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது, தனியாக அவளை பார்த்துக்க கூட முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவளோட பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டோம், எங்களோட பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவளை கூடியே வச்சுட்டு இருந்தோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவளுக்கு என்ன எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால எப்பவுமே என்னைய டிபெண்ட் பண்ணியே இருப்பா. அவ வந்துட்டு தனியாலாம் இருந்தானா எப்படி வாழ்வானே தெரியாது அப்படின்னு ஹீரோயினை பத்தி ரொம்ப மட்டமா பேசுறான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாயிடுறா. நேரா உள்ளே வந்துடுறா. நீ என்னை பற்றி இப்படி தான் நினைக்கிறல்ல எப்பவுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். ஒரு மனுஷன் எவ்வளோதான் பொறுத்துப்பா, பலார்னு காரணத்திலேயே வைக்கிறான். அவனுக்கே செம ஷாக், என்னடா நம்மளையும் அடிச்சிட்டான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒன்னெல்லாம் ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இவ்வளோ நாளாக வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோதான், நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு இந்த கசின் ஏக்கச்சக்கத்துக்கு ரொம்ப திமுறா பேசிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ என்னை வந்து தொட்டிருக்க கூடாது, என்னை அடிச்சிருக்க கூடாது, இதுக்கப்புறம் நீ எவ்வளோ வந்து கெஞ்சினாலும் கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், என்றைக்குமே என் முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வெளியில் ஒரு தள்ளுறான். அவளும் அப்படியே விழ போகிறாளா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காம கதவை சாத்திடுறான். அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறான். என்னமாச்சு, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் ஹீரோயின் அதை மறைக்கிறா அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. நீ எதுவும் சொல்ல வேணாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு கிளம்பிடுறான். அதே நேரத்துக்கு புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எல்லாம் பாருங்க, அவள் என்கிட்ட வந்து கெஞ்சுவா, அப்போ நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் மேலேயே கையை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடுகடுன்னு இருக்கான். ஆனால் அதே நேரத்துக்கு கசின் இருக்கா இல்லையா, அவளே வந்தாலும் உன் பக்கத்தில் நெருங்கவே விட மாட்டேன்டா, உன் பொண்டாட்டின்றது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறா. ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோயின் இப்போ வரைக்கும் அவனுக்கு கால் பண்ணவும் இல்லை வரவும் இல்லை அப்படின்னு சந்தேகம் வருது. உடனே இவனே கால் பண்ணுறான். ஹீரோயினும் அட்டென்ட் பண்ணுறான். சீக்கிரமாக வந்து சேரு, இதுக்கு மேலே லேட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சமாக எதுக்கும் கவலையே படலை, அவள் அடைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறா. செம்ம கடுப்பு ஆயிடுறான். ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான். ஆக்சுவலாக பார்த்தா ஃபோன் பண்ணது அவனோட ஃபோனில் இருந்து கிடையாது, அவனோட ஃப்ரெண்டோட ஃபோனில் இருந்து தான் கால் பண்ணியிருக்கான். ஹீரோயின் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே வாயை பொழந்துட்டு நிற்கிறான். எனக்கு இந்த சீனை பார்த்த உடனே ஒரு தமிழ் படம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அங்கே ஏதோ ஆளுங்கள்லாம் வராங்க. யார் நீங்கள், எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஏதோ ரொம்ப சீனெல்லாம் போட்டியாமே, என்ன சீனை போட்டுக்கிட்டு இருக்க, நீ தூக்கி அடித்த மொபைல் என் ஃப்ரெண்டு மேலே வந்து விழுந்தது தெரியுமா, அவனுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட வராங்க. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்கிறான், ஹானுனா சரி சரி அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். நீ மன்னிப்பு கேட்டினா எங்கள் வழியெல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அடி பின்னி எடுத்துடுறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஆள் தான் போல. வேணும்னே ஹீரோயினை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு டவுட் வந்துச்சு இல்லையா, அவன் தான் பிளான் பண்ணி இங்கே போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹீரோயினோட கசினை கூட சும்மா விடல, அவளையுமே போட்டு பொலந்து எடுத்துகிட்டு போயிட்டாருங்க அங்கேருந்து. நைட்டெல்லாம் வலி தாங்க முடியல, அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொடு, மாத்திரையை எடுத்துக்கொடு அப்படின்னு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு கடுப்பு ஆகுது, என்ன தண்ணி கூட எழுந்து இவனால எடுத்து குடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் இருந்ததா ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு எவ்வளோ திமிர இருக்கும் அப்படி பேசுகிறதுக்கு, அதுக்காக தான் நான் உன் கூடியே இருக்கேனா, உனக்காக எவ்வளோ பண்ணுறேன், அப்பயும் உனக்கு அவன் ஞாபகம் தானே அப்படின்னும் போது, நீ தான் இப்போ எல்லாத்துக்கும் சலிச்சிக்கிற, நான் அவளையே விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் உனக்காக வந்திருக்கேன், ஆனால் எனக்காக இது கூட உன்னால் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே நேரத்துக்கு நைட்டே கிளம்பி ஹீரோவும் ஹீரோயினும் பாரிஸுக்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் கூடியே வரப்போறா அப்படின்னு தெரிஞ்ச ஹீரோ வந்து ஃபோன் கால்லையே ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லியிருக்கான். ஹீரோயினுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை, ஆனால் கேட்காமையே வந்து ஹீரோ இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கான். அப்போதான் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டார் கிளிப்பை எடுத்து இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாகவே அது ஞாபகம் இல்லை. இப்போ தான் பல வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அப்போ பார்த்தா வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு 14 வயசு.
அப்போ இவனுக்கு ஹார்டிசம் இருந்திருக்கு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து 8 வயசு தான் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஒரே பார்க்குக்கு வந்து விளையாடுவாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ வந்து யார்கிட்டையும் பேச மாட்டான், பழக மாட்டான், ஏன் யார் கூடயும் இருக்கக்கூட மாட்டான் அவங்க அம்மாவை தவிர. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, குட்டி பொண்ணு அவள் தனியாக தான் விளையாடுறதுக்கு இங்கே வருவா. அவளாவே வந்து இவன் கிட்ட பேசுறது, இவன் கிட்ட வந்து ஜாலியாக விளையாட ட்ரை பண்ணுறது எல்லாமே பண்ண ஆரம்பிப்பா. யார் கூடயும் பேசாமல் விளையாடாமல் இருந்த ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட அம்மாக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து ஹீரோயின் கூட விளையாடணும் ஹீரோ அப்படின்றதுக்காகவே இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்து அவ கூட பழக விடுறாங்க. இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. இவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு குழந்தை நல்லபடியாக குணமானானா எனக்கு போதும், என் பிள்ளை கூட அவன் நல்லா விளையாடட்டும், நல்லா பழகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சம்மதிக்கிறாங்க. அதில் இருந்த நாளுக்கு நாள் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பழக்கம் அதிகமாகுது. 2 பேரும் விளையாட்டு அதிகமாக விளையாடுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வரவே இல்லை. என்னடா இன்னைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்து பார்க்குறான். மறுநாளும் வரல. அடுத்த நாள் பார்க்குறான். அடுத்த நாளும் வரல. இதே மாதிரி ஹீரோயின் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காத, நீ நல்லா படித்து பெரிய ஆளாகு, அவளை தேடி கண்டுபிடி, அவகிட்ட நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பழக்கத்தை அப்போ தான் வந்து ஹீரோயின் கடைசியாக அவளோட கிளிப்பை அங்கே விட்டுட்டு போயிருப்பான். அதை ஹீரோ எடுத்து வச்சு மறுநாள் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். கொடுக்கவே முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் எப்படி பழக ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்போ தான் காட்டுறாங்க. என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிச்சிட்டான் ஹீரோயின் படிக்கிற காலேஜுமே தெரிஞ்சிடுச்சு. அவளும் புருஷங்காரனும் 2 பேருமே ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இவன் வந்து ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொக்கேவோடு வரான். ஹீரோவுமே அதே காலேஜில் தான் படிச்சிருக்கான். இவன் போய் நான் தான் வந்துட்டு உன்னோட சின்ன வயசு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கும் போது பார்த்தா புருஷங்கார முட்டியை போட்டு, நீ இல்லைன்னா நான் சேர்த்துருவேன், நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சே பார்க்க முடியாது, சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ அந்த நிமிஷம் ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேஸை பார்க்குறான். அவள் ஃபேஸில் இருக்க சிரிப்பை பார்த்து இந்த சிரிப்பு கடைசி வரைக்கும் அவளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி இவன் வந்து விலகி போயிடலாம், நம்ம வந்து ஒரு சீனியராகவும் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாகவுமே இருந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ ஹீரோ வந்து அந்த கிளிப்பை பற்றியெல்லாம் சொல்லலை. இவ வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் அப்படின்றதையும் சொல்லலை. ஆனால் அந்த கிளிப்பை நீ போட்டுக்கோ, உனக்கு அழகாக இருக்கும்னு சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி போட்டு விடுறான். அந்த டைமுக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு ஹீரோயினை அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் போகிறான். அப்போ உடனே ஹீரோயின் சொல்லிடுறா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறா. சாரி, எல்லாமே என்னோட தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்குறான், நீ வீட்லேயே இருக்க உனக்கு போர் அடிக்குமே, நீ ஏன் வேலை செய்யக்கூடாது, என்னோட கம்பெனிலேயே ஏன் நீ வேலை செய்யக்கூடாது, நீ நல்லா தான் படிச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் செம ஆச்சரியமாக கேட்குறா, என்னால் வேலை செய்ய முடியுமா, என்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு ஆச்சரியம், அடியை பேசுகிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் என்ன சம்மந்தம், நீ என்ன இப்போ நியூஸாக வாசிக்க போகிற அப்படின்னும் போது ஹீரோனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உண்மைதான் இல்லை, அப்படின்னா நான் என்னால் முடிஞ்ச வேலை என்னவோ அதை செய்யலாம்ல அப்படின்னு சொல்கிறா. இவ காலேஜ் முடித்த உடனே வேலை செய்யணும் அப்படின்னு நினச்ச போது எல்லாமே வந்து புருஷங்காரன் என்ன சொல்லியிருப்பான்னா, உனக்கு யார் வேலை கொடுப்பா, அது மட்டும் இல்லாமல் நீ திக்கி பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கு நீ எங்கே போனாலும் உன்னை கலாச்சி தள்ளுவானுங்க, அதனால நீ சும்மா வீட்டில் இரு போதும், என்கிட்டயும் காசு இருக்குது உங்ககிட்டயும் காசு இருக்குது, நீ வேலை பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மட்டம் தட்டியிருப்பான். மறுநாள் ஹீரோயின் வந்து ஒரு சாதா ஸ்டாஃப் மாதிரி தான் ஹீரோவோட கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறா. ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணும்போது ஹீரோயின் பேசுகிறத பார்த்தாவே எல்லாரும் வந்து இவெல்லாம் எப்படி வேலை செய்வான்ற மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. நம்ம ஹான் இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டு, அதான் ஃப்ரெண்டோட மொபைலில் கூட வச்சுருப்பானே, அந்த ஃப்ரெண்டு வந்து பாரிஸ்க்கு வந்திருக்கான். அதுவும் பிஸ்னஸ் விஷயமா தான் வந்திருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். அங்கே ஹீரோயினை பார்த்துடுறான். ஹீரோயினை பார்த்த உடனே இவன் எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தவன் சும்மா இல்லாமல் ஹீரோயின் எல்லாரும் எதிர்க்கையும் வந்துட்டு, நீ எப்படி வேலையெல்லாம் பார்க்குற, உன்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியாது, நீ என்ன வேலை பார்க்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கையும் ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு போகிறான். அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ மீட்டிங் நடக்குது இல்லையா, அந்த மீட்டிங்கில் வந்து காது கேட்காத ஒருத்தவங்க இருக்காங்க போல், அவங்களுக்கு சைன் லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு அங்கே சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச யாருமே இல்லை. என்னடா இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு முழிக்கும் போது ஹீரோயினுக்கு தான் சைன் லாங்குவேஜ் தெரியும் இல்லையா, அவங்கள நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி, ஆமாம் எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்கிறா.
அதே மாதிரி ஹீரோயினையும் அங்கே கூட்டிகிட்டு போகும்போதே வந்து அந்த ஹானோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு மறுபடியும் கேட்குறான் இவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கத்துறான். கரெக்டாக அதே நேரத்துக்கு வந்துட்டு ஹீரோ உள்ளே வரான். உள்ளே வரும்போதே அவளை வேலையை செய்ய விடுங்க, ஃபர்ஸ்ட் அவள் ஒழுங்காக பண்ணுறாளா இல்லையா அப்படின்றத பார்க்கறது தான் அவங்க வேலை. நீங்கள் அவள் வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நீ இப்போ உன் வேலையை பாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறானா, அவ்வளோதான், அவனால் அதுக்கு மேலே வாயே திறக்க முடியல. ஹீரோயினும் அந்த கிளைண்ட் கிட்ட வந்துட்டு தெளிவாக அவளோட சைன் லாங்குவேஜ்லேயே பேசி முடிச்சிடுறா. கிளைண்ட்டுமே வந்து பார்த்தா ஹீரோவோட கம்பெனிக்கு சைன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இவனுக்கு செம்ம ஆச்சரியம். ஹானோட ஃப்ரெண்டுக்கு என்னடா இது, இவளால் ஒரு ப்ராஜெக்டாக அவங்களுக்கு சைன் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோயினுக்கு எதையோ பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஃப்ரெண்டுக்காரன் உடனே வந்து ஹானுக்கு கால் பண்ணுறான். ஹானுக்கு கால் பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டி பாரிஸில் இங்கே செம்ம சீனை போட்டுக்கிட்டு இருக்கா, செம்மையாக கலக்கிறா அப்படின்னு முதல் போட அவள் பாரிஸில் வந்து என்ன பண்ண போகிறா, நீ வேறு யாரையோ பார்த்துட்டு ஏதோ நினச்சி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இருறா நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்கிறான். அவன் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வீடியோ காலில் ஹானுக்கு இவன் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இதை வந்து ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துடுறாங்க. இதில் சும்மா இல்லாமல் ஹீரோயினே எக்கச்சக்கமாக ஃபோட்டோ வீடியோலாம் வேற எடுத்து வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, எங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு எங்கள் ஸ்டாஃபையே இவ்வளோ வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் செம்மையாக வந்து இவனை வச்சு ரைடு விடுறாங்க. கடுப்பாயிடுறான் ஹீரோ. இன்னும் ஒரு வாட்டி நீ வந்துட்டு என் கம்பெனி பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, உன்னால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிய வந்தது உன்னை உயிரோடைய விட மாட்டேன்னு மிரட்டுறான். ஃபோட்டோ வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு, இருந்தாலும் அவன்கிட்ட ஃபோனை கொடுக்காம தண்ணி டேங்க்கில் போட்டுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அவன் ஐயோ என் ஃபோனு இப்போதான் புதுசாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இங்கே அதே நேரத்துக்கு ஆஃபீஸில் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இருந்ததுனால தான் அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகிடுச்சு, நாங்கள் உங்களை பற்றி நினச்ச எல்லா விஷயத்துக்கும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஹீரோயின் கூட எல்லாருமே சேர்ந்து பழகுறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஹீரோயின் இவ்வளோ நாளுமே வந்து அவன் ஒருத்தன் தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டா யாரு கூடயும் பழகலை. மறுபடியும் புருஷன்காரனை காட்டுறாங்க. இவனுக்கு வந்துட்டு வேலைக்காரங்களோட சமையல் ஒத்துக்கல போல, அவனுக்கு வயிறே சரியில்லாமல் ஆயிடுது. எதுக்கு இப்படி ஆயிடுச்சு, எதுனா ஃபுட்டு மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ நாளும் உங்கள் ஒய்ஃப் தான் சமைச்சாங்க, அவங்களது உங்களுக்கு செட் ஆச்சு, என்னோட கைப்பக்கம் உங்களுக்கு செட் ஆகல போல அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கு தெரிய வருது இவனுக்காக ஒரு வேலையும் ஹீரோயின் மட்டும்தான் சமைச்சு கொடுத்துருக்கான்ற விஷயமே. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நெருக்கமாக வரான். வந்த உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் என்னால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது போல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவளோட பெர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக அவளை தொடக்கூடாதுன்றதுல மட்டும் உறுதியாக இருக்கான். நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காலையில் ஆஃபீஸ்க்கு போகிற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பஸ்லலாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதனால அவளே தனியாக ஆஃபீஸ்க்கே வந்துடுறா பஸ்ஸை பிடிச்சி. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது புருஷங்காரன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். என்னம்மா இவ்வளோ தொலைவு வந்துட்டு இருக்க, என்னை விட்டுட்டு பாரிஸ் வரைக்கும் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ கூட அவனோட தப்பை முழுசாக உணர்ந்து வரல, எனக்கு நல்லாவே புரியுது, நான் மன்னிப்பு கூட கேட்குறேன், எனக்கு வந்து சாப்பாடு கூட ஒத்துக்கல நீ இல்லாமல், எனக்கு நீ சமைச்ச சாப்பாடு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கூடவா அப்படின்னு சொல்கிறான். நமக்குள்ளே டைவர்ஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரச்சனை பண்ணுறான். அவன் விடுற மாதிரி இல்லை, அது எல்லாமே ஜஸ்ட் ப்ளே, நான் தான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இல்லையா, பெட் வச்சு தான் இதுக்கு பண்ணேன், அதுக்காக தானே நான் வந்து டிவோர்ஸ் கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உளறிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் வந்து நீ பெட் வச்சிருக்கலாம், ஆனால் நான் உண்மையாக தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணேன், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகிறான். ஹீரோயின் உள்ளே போயிடுறா. உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் வந்துட்டு இவனை பிளாக் பண்ணிடுறாங்க. நீங்கள் உள்ளே போகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த 2 செக்யூரிட்டிக்கும் வந்து இந்த வருஷம் 3 மடங்கு போனஸ் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தா, கசன் இருக்கா இல்லையா, அவளையுமே இவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். வா சும்மா நம்ம பாரிஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. எங்கே தான் இவன் போகிறான்னு இதை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுறா. ஹீரோ லிஃப்டில் இருக்கிறத பார்க்குற ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, நான் அடுத்த லிஃப்ட்டில் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை, ஒழுங்கா இந்த லிஃப்ட்லேயே வந்து ஏறு அப்படின்னு சொல்கிறான்.
உடனே ஹீரோவும் வந்துட்டு வேலைலாம் எப்படி போகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் உனக்கு தெரிஞ்ச அட்வைஸை எனக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ பண்ணுறதே நல்லதான் பண்ணுற, நீ பண்ணுற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஆஃபீஸ்க்கு போன ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்காக காஃபி எடுத்துகிட்டு போகிறா. காஃபியை கொடுத்துட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு வந்து கையை பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டுடுறான். அட ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நானும் ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயினுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் வேலை முடிஞ்சு கிளம்பும் போது கரெக்டாக இந்த கசன் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோயின் கண்ணத்துலேயே பலான்னு ஒன்று வைக்கிறான். அடி பாவி எதுக்கடி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு கேட்கும் போது அவள் என்ன சொல்கிறான்னா, நீ வந்துட்டு ஏன் ஆளை மடக்கி போட்டுட்ட, ஏன் வாழ்க்கையை பறிக்கலான்னு பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை கண்டுபிடி பேசுகிறா. எங்கே இருக்கவங்களாம் ஐயோ அடுத்தவளோட புருஷனை ஹீரோயின் வந்து வளைச்சி போட்டுட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தப்பாக நினச்சி. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பலார்னு அவ கண்ணத்துல 4 வச்சு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கிட்ட இந்த மாதிரி பேசுவ, பண்ணதெல்லாம் நீதான், என் புருஷனை ஆட்டை போட்டது நீதான், என் வாழ்க்கையை பறிச்சதே நீதான், எனக்கும் அவனுக்கும் டோஸ் ஆனதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறா, அசிங்கமா திட்டுறா. இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்து அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயின் சொன்னதெல்லாம் முழுசா கேட்ட உடனே எல்லாரும் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவளை ஏத்துட்டு போய் வெளியில தள்ளிடுறாங்க. ஹீரோ வந்து கலாய்க்கிறான், அடேங்கப்பா ஒரு அடியும் இடி மாதிரி விழுந்தது, பெரிய ஆளாயிட்ட போ அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்கி வச்சிருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கேக் வாங்கிட்டு வந்திருக்கா போல, செம்மையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ வந்து சொல்றான், இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுமே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சொன்ன மாதிரி 2 பேரும் மறுநாளே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஹான் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு எங்க அம்மாவோட பர்த்டேக்கு வரணும் நீ அப்படின்னு சொல்றான். ஆனா அவ வந்து எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. ஆனா இவன் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை உண்மையாகவே இருந்ததுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸே கிடையாது, அவள் கோவமாக இருக்கா, ஆனால் ஏன் கிட்ட தான் திரும்பி வருவா அப்படின்னு சொல்கிறான் இவன். இங்கே வந்து பார்த்தா ஹீரோ வந்து பயங்கரமாக செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ என்ன பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோயினுக்கு தயக்கமாக இருக்குது. இப்போ என்ன, நான் உன்னை டார்லிங்னு கூப்பிடணுமா ஹனின்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கிறா. ஆனால் ஹீரோ எழுந்துக்கவே விட மாட்டான். இன்னைக்கு ஆஃபீஸே இல்லை, கவலைப்படாத, 2 பேரும் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சது இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சைனாக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. சைனாக்கு வந்துட்டு இவங்க அப்பா அம்மாவோட சமாதிக்கு எல்லாம் போயிட்டு விசிட் பண்ணுறாங்க. அதே நேரத்துக்கு நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட பர்த்டே இன்னைக்கு, அவங்களுக்கு நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையாக ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் வேறு அட்டகாசமாக அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து சூப்பராக ஒரு ஏஞ்சல் மாதிரி நிற்கிறாளா. அவளை பார்த்த உடனே ஹீரோ மெரிசலாயிடுறான். ஹீரோயினுமே வந்துட்டு அவளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா மாதிரி அவளே ஃபீல் பண்ணிக்கிறா. இப்போ தான் வந்துட்டு உண்மையான ஹாப்பினஸ்னால் என்ன அப்படின்றதே அவளுக்கு தெரிய வருது. ஹீரோயின் இன்னும் ஷாப்பிங் எல்லாம் முடிக்கல அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ முடிச்சுட்டு அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் ஃபஸ்ட்டு கிளம்பிடுறான். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஹீரோவோட பார்ட்னர் யாருன்னா ஹான் இருக்கான் இல்லையா, அவனோட அம்மாவும் அண்ணனும் தான் சேர்ந்து நம்ம ஹீரோ கூட பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஹீரோக்கு ஹானோட அம்மாவும் அண்ணாவும் தான்றது தெரிய வரல. ஹான் அங்கே தான் இருக்கான், இவன் தான் அந்த பெரிய பணக்காரன் இல்லை, இவனோட ஆஃபீஸில் தான் ஹீரோயின் இப்போ வேலை செய்கிறா அப்படின்ற மாதிரி மட்டும் அவன் யோசிக்கிறான். இப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வர, அவள் வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வரா. இவன் அங்க இருக்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது ஹான் இங்க இருக்கானே அப்படின்னு சொல்லி திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை தேடி வருவா அப்படின்னு நினைச்சோம், அதே மாதிரி வந்துட்டு அம்மாவோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா அம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்னையே வந்து டார்ச்சர் பண்றதை நிறுத்து, நமக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு வேற ஒரு கல்யாணமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு நீ காமெடி பண்றதை நிறுத்து, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து என்ன உன் பின்னாடியே அலைய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்க, அப்படிதான்னா சரி ஓகே, நான் வந்து தோத்துட்டேன்னே ஒத்துக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே இந்த சீன்லாம் போடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயின் நோட் பண்ணுறா, ஹீரோ உள்ளே நின்றுக்கிட்டு இவனோட அம்மா கிட்டேயும் அண்ணன்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஹீரோவும் நோட் பண்ணுறான், ஹீரோயின் அங்கே வாசலில் நின்றுட்டு இருக்கத. ஹான் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். அந்த சவுண்டு கேட்ட உடனே அம்மாக்கும் அண்ணனுக்கும் ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே அவன் கிட்ட போகிறாங்க.
அங்க பார்த்தா அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். மரியாதையா வா வான்னு சொல்லிட்டு அப்பதான் அம்மா வந்துட்டு, டே ஏன்டா இப்படி எல்லாரும் எதிர்க்க அசிங்கப்படுத்துறீங்க, தயவு செஞ்சு சும்மா இருங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்டாட்டி மேலேருந்து கையெடு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினுக்காக நிற்கிறான். எனது பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே செம்ம ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே புரியல இவன் எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வளரிட்டு இருக்க, அவள் என்னோட பொண்டாட்டி, அவள் எப்படி உன் பொண்டாட்டி ஆவா அப்படின்னும் போது உனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. என்னது டிவோர்ஸ் ஆயிடுச்சா, இவ ஏன் மருமக உன் பொண்டாட்டியா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அது எப்படா என் பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணுவ, என் பொண்டாட்டியை உன்னை தொட கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹான் வந்து பயங்கரமாக ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கையை பிடிச்சி இழுத்து எவ்வளோதான் பார்ப்பான் ஹீரோவுக்கு கடுப்பாயிடுது. மூஞ்சிலேயே ஒரு குத்துறான். இதுக்கு மேலேயும் மறுபடியும் என் பொண்டாட்டியை தொட்ட நீ செத்தடா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. உங்கள் பையன் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் வந்து இவங்க எதுவும் பேச முடியாது இல்லையா, அதனால உடனே சாரி சார் நீங்கள் கிளம்புங்க, இவன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா அனுப்பிடுறாரு ஹீரோவையும் ஹீரோயினையும். நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவன் ஐயோ என் பொண்டாட்டியை விட்டுட்டு போடா, என் பொண்டாட்டியை இழுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணுறான். அம்மாவும் அண்ணனும் தான் பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க லிஃப்டில் ஏறுறதுக்குள்ளேயே வேகமாக போய் லிஃப்ட்டை நிறுத்துறான். அப்போ ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ அதான் வந்து உன்னை விட்டு என்னை போக சொன்ன, போனதுக்கப்புறம் எதுக்காக என் நிம்மதியை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணுறா. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. ஐயோ ஒரு வேளை லிஃப்ட்டில் கிஸ் பண்ணதில் இவன் எதுனா நம்மளை தப்பாக நினச்சிப்பானா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ குளிக்க போயிடுறான். தெரியாமல் தவறுதெல்லாம் வந்து பாத்ரூமோட கதவை திறந்து விட்டுடுறா. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு போய் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ வேணும்னு தானே வந்து கதவை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக மறுநாள் ஹீரோயின் ஷாப்பிங் போயிருக்கா. அங்கே பார்த்தா இந்த கசன் இருக்கா இல்லையா, அவள் வந்துடுறா. வந்த உடனே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, பாத்தியா ஹான் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்கை காட்டுறா. அது எதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேண்டான்னு அங்கே கழட்டி வச்சுட்டு வந்தா இல்லையா, அந்த ரிங்கு தான். அடியே நீ என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை வெறுப்பேற்றணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா, நான் வேணான்னு தூக்கி போட்ட பொருள் மட்டும்தான் எப்பயுமே உனக்கு சேரும், அந்த மாதிரி தான் இந்த ரிங்கையும் நான் வேணான்னு தூக்கி போட்டு வந்தேன், அதை தான் அவன் உன்கிட்ட கொடுத்துருக்கான், அதை வந்து பெருமையாக காமிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுடுறா. அவளுக்கு அவ்வளோதான் அசிங்கமாக போயிடுது. இது பார் மறுபடியும் நான் சொல்கிறேன், அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் நான் ஒதுங்கி போயிட்டேன். அப்பவும் திரும்பவும் அவன் என்கிட்டயே வரானா, உன்கிட்ட தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, தயவு செஞ்சு அவனை பத்திரமா நீ உன்கிட்ட பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. கடுப்பாயிட்டு அசிங்கமாக ஹீரோயினை கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் காதுலேயே வாங்கல, அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோ உடஞ்சது இல்லையா, அந்த வெறும் ஃபோட்டோவை மட்டும் அவள் வச்சுருந்துருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா அதை அழகான ஒரு ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணியிருப்பான். 2 பேரும் சேர்ந்து போய் அதை வாங்குறாங்க. ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது அவனாவே இதை பண்ணியிருப்பான். இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லேயே இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறா. அது எப்படி இப்படி வெறும்னே தேங்க்ஸ் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயினும் கிஸ் பண்ணுறா. ஹானோட அம்மா ஃபோன் பண்ணி ஹீரோயினை வர சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போகிறா. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் வந்து என் பையன்கிட்ட சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிவோர்ஸ் பேப்பர் இல்லை, டிவோர்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் வந்து சில ப்ராப்பர்ட்டிலாம் லிங்க்ல இருந்திருக்கும், அதை எல்லாத்தையும் தான் வந்து சைன் வாங்கி கிளியர் பண்ணி விடுறாங்க. இதை பாருமா, என் பையன் இந்த அளவு இருப்பான் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான், உங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, உன்னை நல்லபடியாக வளர்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தயவு செஞ்சு வந்து ஹீரோ எங்கள் மேலே கோவமாக இருக்கான், அந்த ப்ராஜெக்டில் மட்டும் வந்து அவனை கோவத்தை காட்ட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அதில் நான் தலையிடவே முடியாது ஆண்டி, கண்டிப்பாக அந்த முடிவு எல்லாமே ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஒரு ஏலம் நடக்குது. இந்த ஏலத்தை நடத்துறதே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட புருஷன், அதாவது ஹீரோ தான். அந்த ஏலத்துக்கு வந்துட்டு ஹானும் வந்திருக்காங்க, ஹீரோயினோட கசனும் வந்திருக்கா. ஹீரோயின் எதெல்லாம் வந்து வேலை கேட்குறாளோ அதை எல்லாத்தையும் வந்து ஹான் வாங்குறான். அப்படியே கசனுக்கு பயங்கர சந்தோஷம். நான் வந்து ஆசைப்பட்டேன்னா இவன் எது வேணாலும் எனக்கு வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. கடைசியாக ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அது ரொம்ப லேட்டாக தான் வரான். சாரி டார்லிங், லேட்டாக வந்தேன், நீ வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறான்.
நம்ம நடத்துகிற ஏலத்துக்கு நானே வரலனா எப்படி அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அதாவது இவங்க தான் ஏலத்தையே நடத்தியிருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா சும்மாவே பேசி பேசி எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றி விட்டுட்டா. அதையும் அவன் வந்து வீம்புக்குன்னா வாங்கிட்டான். இப்போ அவங்க 2 பேருக்குமே மூஞ்சி செத்து போச்சு. தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ நல்லபடியாக வந்து எங்கள் ஏலத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சு வச்சுட்ட. எங்களுக்கும் அதனால டைம் சேவ் ஆயிடுச்சு, சீக்கிரமே முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் நீ வாங்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்கிறான். உடனே அவனால் அங்கே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. அந்த ஃப்ரெண்டு வந்து ஏம்மா இது வரையில தான் நீ வந்து நான் எங்கே கூப்பிட்டாலும் வந்ததே கிடையாது, இனிமேவாவது வருவியா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா ஹான் வந்து ஹீரோயினை எங்கேயுமே அனுப்ப மாட்டான். உடனே ஹீரோயினும் வந்து ஹீரோவோட மூஞ்சை பார்க்கும்போது நீ வெளியில் போகிறதுக்கு நீ என்னையே பார்க்குற, இஷ்டம், நீ எங்கே வேணாலும் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம காலேஜ் ரீயூனியன் இருக்கு, அதுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கிளம்பிடுறா. உடனே இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. அப்போ காரில் ஏறினோடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது, நீ எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் உனக்கு எதுனா பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல என் ஞாபகம் தான் வரணும், உனக்கு என்ன தேவைனாலும் என் ஞாபகம் தான் வரணும், நீ என்ன தான் கூப்பிடணும், இனிமேல் நீ தனியாக ஆள் கிடையாது, நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே அதே நேரத்துக்கு ஹானோட வீட்டை காட்டுறாங்க. அண்ணாவும் அம்மாவும் போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க ஹானை. ஏன்னா இவன் வீம்புக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணி அவ்வளோ பொருளை வாங்கியிருக்கான் ஏலத்தில், எல்லாமே தண்டமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டுறாங்க. ஏண்டா உன்னால எனக்கு பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை, இருக்கிற காசு எல்லாமே தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா செம்ம கோபமாக இருக்காங்க. இனிமேல் உனக்கு மாதத்துக்கு செலவு பண்ணவே காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ தான் இவனுக்கு தெரிய வருது, ஆக்சுவலாக இவனுக்கு மாதம் செலவுக்கு இவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயினோட வருமானம் வரும் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னா அவளோட ஷேர் அனுப்புவாங்க இல்லையா, அந்த ஷேரையும் தான் வந்து ஹீரோயின் சேர்த்து இவன்கிட்ட காசாக கொடுத்துருக்கா. அதை தான் ஷேர் வாங்கி வச்சு இவ்வளோ நாளாக பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை போய் நீ விட்டுட்ட, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கும் போது ஹீரோயின் தெரியாமல் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுமா ரீயூனியனுக்கு அப்படின்னு சொல்லி வந்துடுறா. அவளையுமே வந்து ஹீரோயோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க. ஐயோ தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பதட்டமாயிடுறா. இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு எல்லாரும் எதிர்க்கே பேச வைக்கிறான். எல்லாருமே ஆஃபீஸில் இருக்கவங்க தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு தான். அடடா இவ்வளோ நாளாக வந்து எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி மறைச்சிட்டிங்களே எங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு அந்த ரீயூனியனுக்கும் போயிடுறான். அங்கே இருக்க எல்லாரும் ஹீரோயினை நல்லபடியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஜாலியாக தான் இருக்காங்க. ஆனால் இவர் ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்கான். அந்த நேரத்துக்கு பார்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹான் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வந்துடுறான். நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ என்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, நீ எப்படி என்னை விட்டுட்டு போன, எப்படி நீ இந்த மாதிரி பண்ண, நான் இல்லாமல் உன்னால் எப்படி வாழ முடியுது, நான் இல்லாமல் உன்னால் மூச்சை விட முடியாது, நான் இல்லாமல் எப்படி நீ நிம்மதியாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறான். எல்லாமே நமக்குள்ளே முடிஞ்சு போயிடுச்சு, நமக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமாவது என்னை நிம்மதியாக வாழ விடு, எதுக்காக நீ என்னை டார்ச்சர் பண்ணுற, என்னை பார்க்க வராது அப்படின்னு சொல்கிறா. நான் ரொம்ப பொசசிவ், நீ வந்து அவன் பக்கத்தில் நிற்கும் போது எனக்கு பிடிக்கல, அவன் உன்னை தொடுறது பிடிக்கல, அவன் கையை நீ பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவகிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான். இவன் பேச்சையே அவள் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. இதை பார், நமக்குள்ள சண்டை வந்துடுச்சு அவ்வளோதானே, ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். ஆனால் அந்த நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்த ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துடுறான். அவ்வளோதான், அவனை பொலன்னு பொலந்து எடுத்துடுறான். ஹீரோ அடித்தது மட்டும் இல்லாமல் அவனோட ஆளுங்களையும் விட்டுடுறானா. அவ்வளோதான், எல்லாரும் சேர்ந்து பொலந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோ அவன் எப்படி உன்னை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட காலேஜுக்கு போய் சுற்றி பார்க்குறாங்க. நான் வந்து இந்த காலேஜுக்கு திரும்பவும் வந்ததுக்கப்புறம் முத ஒன்று இந்த இடத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு அறக்க வந்திருக்கேன், என்னை கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணை மூடுறான். இப்படி தான் வந்து சின்ன வயசுல ஹீரோயின் ஹீரோக்கு பண்ணியிருப்பா. ஹீரோயினுக்கு இப்போ ஞாபகம் வந்துடுது, நீயா அந்த பையன் நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது எல்லாமே விதி இல்லை, விதி நம்மளை சேர்த்து வச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது விதியெல்லாம் சேர்த்து வைக்கல, சின்ன வயசுலயே நான் முடிவு பண்ணேன் உன்னை தேடி வரணும்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு, அதுதான் அப்படின்னு சொல்றான். இங்க ஹானோட வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அம்மாவும் அண்ணன்காரனும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவனை
அவ கசின் இருக்கா இல்லையா, அவளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா இவனுக்கு எப்படியாவது ஹீரோயினை நம்ம வர வைக்கணும் திரும்பவும் அப்படின்றது தான் மனசுக்குள்ள இருக்கு. இப்பதான் ஃப்ரெண்டுக்கார சொல்றான் அவங்க 2 பேரும் மறுபடியும் பாரிஸ்க்கே கிளம்பிட்டாங்கன்னு. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவ வந்து எப்படியாவது பொசசிவ்ல இங்க வந்துருவா கல்யாணத்தை நிறுத்துறதுக்குன்னு நினைச்சனே, அவ வரமாட்டாளா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். நானே போறேன் அவகிட்ட அப்படின்னு கல்யாணத்துல இருந்து கிளம்புறான். கசின் செம்ம ஷாக்ல இருக்கா. ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே கரெக்டா போயிடுறான். தயவு செஞ்சு நீ போகாத, என்னை விட்டுட்டு போகாத, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனா இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசு, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு கெஞ்சுறான். இதை பார், நான் மறுபடியும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் தருவேன். உனக்கு கிடைச்ச சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட. உனக்கு இன்னும் லைஃப் இருக்கு, உன் லைஃப்பை மட்டும் போய் பாரு. எங்க 2 பேரும் உன்னால பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுறான். இங்க அதே நேரத்துக்கு கசினை காட்டுறாங்க. அவளுக்கு கல்யாணம் நின்றுடுச்சு இல்லையா, அவ கோல வெறியில இருக்கா. ஹீரோயினை எப்ப கையில கிடைச்சாலும் கொண்டுட வேண்டி உண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக இந்த மாதிரி என் வாழ்க்கையில் விளையாடுற அப்படின்னும் போது, நீ தான் என் வாழ்க்கையில் விளையாடின, இப்போ எனக்கு விளையாடுறதுக்கெல்லாம் மூடு இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வெயிடி ஃபோனை அப்படின்னு கட் பண்ணிடுறா. இப்போதான் ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அம்மா பயங்கர சந்தோஷம். அதுவும் ஹீரோயின் தான் வந்து அந்த குட்டி பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இப்போதான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. எதுக்காக ஹீரோயினை வந்துட்டு அவங்க எங்கேயுமே வெளியிலேயே விடாமல் வச்சுருந்தாங்க, என்னை விட்டுட்டு இவ போக மாட்டான்னு சொல்லி அவன் எதனால ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்தான் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவோட சாவை வந்து நேரில் பார்த்தா அப்படின்றதும், சின்ன வயசுலேயே அவளுக்கு ஒரு ட்ராமா ஆயிடுச்சு, அவள் வந்து அதிகப்படியான லைட்டிங்கை பார்க்க மாட்டா, மீடியாவை பார்க்க மாட்டா, அவளுக்கு அது எல்லாமே ஒரு பயம். ஏன்னா குழந்தையிலேயே வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே மீடியா வந்து இவகிட்ட எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ அவள் வந்து பயங்கரமாக பயந்துருக்கா. அப்போதான் அவளுக்கு பேச்சே போயிருக்கு. இதுல இருந்து ஹீரோயினை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான். நாளைக்கே நம்மளோட கம்பெனிக்கு ரிப்போர்ட்டர்ஸை வரவே அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸில் ஹீரோயின் கிட்ட யாருமே சரியாக பேச மாட்டுறாங்க. ஹீரோ வர எதுவும் அப்செட்டாக இருக்க மாதிரி பேசுகிறான். இவகிட்ட சரியாக பேச மாட்டான். இது பாரு, நீ கொஞ்சம் நேரம் கழித்து இங்கேருந்து கிளம்பு, இங்கேயே இரு, கீழே வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் காது படுற மாதிரி வேணும்னே பேசுகிறாங்க. சே பாவம் ஹீரோ, என்ன பண்ணுறது, அவரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, யாரும் யோசித்தே பார்க்கல அவர் இப்படி ஆயிருப்பாருன்னு அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு சொல்லுங்கள், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்போதான் ஹீரோவோட மேனேஜர் சொல்கிறான், உங்களோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதாவது அவரோட பொண்டாட்டியை ஹீரோ இழுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அதே நேரத்துக்கு சடனாக மீடியாவும் வந்துட்டாங்க. ஹீரோ கிட்ட வந்து அவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஐயோ ஹீரோக்கு அசிங்கமாக போயிடுமே, அவன் பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பதட்டம் ஆயிடுது. ஹீரோ வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வரணும், ஹீரோயின் வந்து பேசணும் அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வந்தாலுமே அவள் வந்து மறைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா பயத்தில். ஹானுக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம மீடியாவை வர சொல்லவே இல்லையே, இவன் எப்படி மீடியாவை கூப்பிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆச்சரியம். ஹீரோ எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டாலும் சைலண்டாகவே கேட்டுட்டு இருக்கான். பார்த்தீங்களா, இவன் தான் என்னோட பொண்டாட்டியை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சிருக்கான், அவ என்னதான் உயிருக்கு உயிரை காதலிச்சிட்டு இருந்தா, ஆனா இவன் தான் வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருந்த குடும்பத்துல உள்ள போந்து எங்களை பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பழிய போடுறான். இதுக்கு மேலேயும் சைலண்டாக இருந்தால் மொத்தமாக ஹீரோ மேலேயும் எல்லா பழியும் போட்டு ஹீரோவை தப்பான ஆளாக காமிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக உள்ளே வந்துடுறா. வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இவன் தான் கேடு கட்டவன், இவனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சோம், ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறா. என்னதான் இருந்தாலும் அந்த லைட்டெல்லாம் வந்து அவன் மேலே படும்போது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது உடம்பே. அப்போ தான் வந்து புருஷங்காரனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஆமாம் இவளுக்கு வந்து மீடியா முன்னாடி லைட்டெல்லாம் அடிச்சது அப்படின்னா பழைய ஞாபகம்லாம் வரும்ல அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு ஹீரோக்காக அவள் முன்னாடி நின்று தைரியமாக பேசுகிறா. வந்து மீடியாலாம் ஐயோ ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காண்டா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து ஹான் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து உன்னை பற்றின எல்லா விஷயத்துக்கும் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு நீ வந்து சாதிச்சிட்ட, உண்மையாகவே வந்து நீ அந்த ட்ராமாலேருந்து வெளியிலேயே வந்துட்ட அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் கிட்ட. இவன் எல்லாத்தையும் நினச்சி இப்போ தான் வருத்தப்படுறான். சே, அவன் நம்ம கூடயே இருந்தாப்ப நல்லபடியாக வச்சுருந்தானா, அவன் நம்ம கூட இருந்திருப்பா, ஆனால் அவளை கூட வச்சுக்கிட்டே இன்னொருத்திக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இவளை அவாய்ட் பண்ணிட்டோம், அதனால தான் இவன் நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்றது இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் புரிய வருது.
இதை பார், இது வரைக்கும் நீ அவளை படுத்த கஷ்டத்துக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி இவ்வளோ பண்ணிட்ட. இதுக்கு மேலேயும் நீ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவள் கூடியே நான் இருப்பேன். அதுக்கு மேலேயும் வந்து மோதி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வா அப்படின்னு சொல்லி சட்ட காலரை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறான். ஹீரோயின் போதும் வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹானட் அம்மா மறுபடியும் ஹீரோயினை பார்க்கறதுக்கு வராங்க. இந்த வாட்டி நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. என் பையன் வந்து தப்பு மேலே தப்பு பண்ணுறான், எனக்கு உங்ககிட்ட எப்படி சாரி கேட்குறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போங்க. உங்கள் யாரையுமே எனக்கு பார்க்க பிடிக்கல. ஏன்னா உங்களை பார்க்கும் போது கூட எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணாலுமே கூட என் பொண்டாட்டிக்கு உங்களை யாரை பார்த்தாலுமே வந்து பழைய ஞாபகம்லாம் வரும். அதனால எப்பேற்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ஆக்சுவலாக ஹானோட ஃபேமிலி பிஸ்னஸே வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம ஹீரோயினோட கசின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறமும் அவனை கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட தான் இப்போ காசே இல்லாமல் ஆக போகுது இல்லையா, அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறா கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. கல்யாணம் நின்ன கையோட வேற ஒருத்தனை பிடிச்சிட்டா. அவன் வந்து பெரிய பணக்காரன் போல இருக்கு. அவன் கிட்ட செம்ம ஜாலியாக க்ளோஸாக போயிட்டுருக்கா. அந்த டைமுக்கு கரெக்டாக ஆனந்த இடத்துக்கு வந்துடுறான். எட்டி ஒரு விடுறான். ஏண்டி என்ன நிம்மதியே இல்லாமல் என் சந்தோஷமே இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு இப்போ நீ ஜாலியாக இருக்கியா? கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டேன். நீ என் கூட இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் நீ யார் கூடயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அப்போதான் அவள் சொல்கிறா, என்னால் வந்து அவள் உன்னை விட்டுட்டு போனான்னு நினைக்கிறியா? உன்னால தாண்டா அவள் உன்னை விட்டுட்டு போனா. ஏன்னா நீ தான் வந்து என்னை பார்த்த உடனே ஏன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு வந்த. அதனால தான் நீ பண்ண தப்பால தான் அவள் உன்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லும் போது தான் இவனுக்கு புரிய வருது. இப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறா. ஹீரோ வந்து இவ்வளோ நாளுமே ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மீடியாவை வர வச்சு இவன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த நோய் சரியான போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணான் இல்லையா. அதெல்லாம் கேட்டோடனே ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹாடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பண்ண எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறா. கடைசியாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. சொல்லவா வேணும், ஹீரோக்கு டபுள் டமாக்கா தான். ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ குழந்தையும் பிறக்க போகுது. ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்கோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.